அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உலகத்தில் ரொம்ப ஆபத்தான கருவி ஆயுதம் எது அப்படின்னா காகிதம். ஆயுதம் அது ஒரு காகிதம். என்ன காகிதம்? ரூபா, டாலர், யூரோ. ஆமாம், அந்த காகிதத்துக்கு இருக்கிற சக்தி இருக்க ரொம்ப ஜாஸ்தி. மனுஷன் எல்லோரும் வெறி பிடிச்சி போய் இந்த கழுத காகிதத்துக்கு அலையிற மாதிரி மனுஷன் பணம் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட காசு கேட்பாங்க, சாப்பிட்ணுன்னா காசு கேட்பாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்காமல் குடியிருக்க முடியுமா? இல்லை வீடு நமக்கு ஒரு சொந்தமாக வாங்கணுன்னா ஏதோ ஒரு லோனுங்கன்னா போட்டு வாங்கணும் அப்படின்னா முடியுமா? ஒரு துணி வாங்கணும், காசு வேணும். காசு வேணுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தில் இந்த நுட்பமான அறிவு இல்லாமல் மொக்கையான அறிவுள்ள ஜந்துக்கள் ஜாஸ்தியாக போச்சு. மொக்கையான அறிவுள்ள ஜந்துக்கள், நுட்பமான அறிவுடைய மனிதர்கள். எப்படி தெரியுங்களா? ஒரு சின்ன சம்பவம் சொல்கிற பாருங்க. நாம் எப்படி பணத்தை பற்றி சிந்தனை இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஆடம்பரமாக ஒரு காரியம் பண்ண போகிறேன், நீ எனக்கு பணம் கொடுத்தா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இவ்வளோ வேணால் கொடுக்குறேன், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படிங்கிறோம். அவரே திடீர்னு உடையாந்து ஆஸ்பத்திரியில் அப்பா அட்மிட் ஆகிட்டாரு அப்படிங்கிறாரு. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க, பரவாயில்ல, செலவு பண்ணு அப்படிங்கிறோம். நல்லா கவனிச்சிங்களா? நபரை பொறுத்தது இல்லை பணம், அந்த அவசியத்தை பொறுத்தது. ஒரு ஆடம்பரமான விஷயத்தை தள்ளி போடலாம், ஆனால் ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறத தள்ளி போட முடியாது. படிக்கணும் அப்படிங்கிற போது கஷ்டப்பட்டாவது கொடுக்கணும். படிக்கிறதுக்கு இல்லை, சினிமா போகிறதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படின்னா முடிஞ்சால் கொடுக்கணும், முடியாட்டி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். எனவே இந்த பணங்கிறது சார் பணத்தை பொறுத்தது இல்லை, மனுஷனை பொறுத்தது இல்லை. நீடு அந்த 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 விஷயத்துக்கானது அப்படிங்கிற கிளாரிட்டி பல பேருக்கு கிடையாது. இந்த என்ன கூட எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லணும்? சுகிசுவும் பேச்சுக்கு காசு கேட்குறாருன்னு. பேச்சுக்கு காசு கேட்குறாருன்னா எங்கள் வீட்டில் கக்கூஸ் கழுவணும், நீ ஃப்ரீயாக கழுவேன், என்னை குறை சொல்கிறிய, நீ கழுவிட்டு போய வேலைக்கு. நான் அந்த வேலையை குறைவா சொல்லலை, அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும்ல. எங்கள் வீடு பெருக்கணும் அப்படின்னா என்னால் முடியுமா? அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எலக்ட்ரீஷியனு, ப்ளம்பரு, யாருக்காக இருந்தாலும் காசு கொடுக்காம நம்ம இலவசமாக வேலை வாங்க முடியுமா? ஓசியில் இந்த உலகத்தில் பேச்சு காசு கேட்குறாரு, பேச்சு காசு இல்லாமல் எப்படி வாழ முடியும்? ஒரு வித்தியாசம் அந்த மொக்கைங்களுக்கு தெரியல. என்ன தெரியல? காசு கொடுத்தா அவர் எல்லாத்தையும் பேசிட மாட்டார். இவரை பாராட்ட ஜென்மத்துக்கு நடக்காது. இந்த விஷயத்தை நீ பேசிடு காசு கொடுக்கணும், ஜென்மத்துக்கு நடக்காது. அந்த வித்தியாசம் இருக்கு. உழைப்புக்கு காசு கேட்பார், அதுவும் நாங்கள் வாங்காமல் போய் பேசுகிற முதியோர் இல்லம் இருக்குது, கார்ப்பரேஷன் பள்ளி இருக்குது, நலிந்தவர்களுடைய இடம் இருக்குது, சில நிறுவனங்கள் இருக்குது, நம்முடைய குருநாதர்கள் வளர்த்து விட்டவர்கள் இப்படி இருக்குது. காசு கொடுத்துட்டு நாங்கள் போய் பேசுகிற இடம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இந்த அந்த மூளை இருக்கிற இடம் எம்டி ஸ்பேஸ், கோழி இடம். அப்படி 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 சில ஜந்துக்கள் அவை உண்டாகி விடுகின்றன. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பணத்தை எங்கே செலவு பண்ணணும், எங்கே தானம் பண்ணணும், எங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. பசியாக ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம பணத்தை வச்சு சும்மா இருக்க முடியுமா? அந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் நின்று போகுது, நம்ம கையில் காசு இருக்குது, நம்ம என்ன அந்த கல்யாணத்தை நிற்க போகிறதுக்கு அலோவ் பண்ணுவோமா? எங்கே எதுக்கு அப்படிங்கிற அந்த நுட்பமான ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா? ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிற கத்தி மாதிரி பணம். அப்படி பணத்தை சம்பாதிக்கவும் செய்யணும், உலகத்தில் செலவழிக்கவும் செய்யணும், எல்லாம் பண்ணணும். இந்த பணத்தோட அருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், வயசாகும். ஒரு கதை சொல்லிடுறேன். முதல்ல ஆட்கொல்லி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. 2 சாமியாருங்க காட்டு வழியாக வரும்போது முன்னாடி ஏதாவது அந்த சின்ன சின்ன பாம்பு படுத்துக்கூடாது, கம்பில் தட்டிக்கிட்டே வருவாங்க. அப்படி வரும்போது நங்குன்னு சத்தம் கேட்டுது. பார்த்தா ஒரு வெங்கலப்பானைக்குள்ளே தங்க நாணயம். உடனே ஒரு சாமியார் இன்னொரு சாமியாரை பார்த்தார். இன்னொரு சாமியார் பாம்பி பார்த்துட்டிங்களான்னாரு. பார்த்துட்டதையும் பார்த்துட்டேன் அப்படின்னார். பார்த்துட்டேன் அப்படின்னார்.
ஆட்கொல்லி கிடக்கிறது, ஆட்கொல்லி எவ்வளோ பேரை கொல்ல போதோ தெரியல, வாங்க சாமி நம்ம போகலாம். போயிட்டாங்க 2 பேரும். ராத்திரி வந்து பார்க்குறாங்க சார், கரெக்டாக அந்த பானைக்கு பக்கத்தில் 2 பேர் செத்து கிடக்குறான். காசு அப்படியே இருக்குது, பானை அப்படியே இருக்குது, செத்து கிடக்குறான். ஏண்டா அப்படின்னு கொஞ்சம் விசாரித்து பார்த்தா 2 பையன் இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட உடனே அந்த பானையில் இருக்கிற காசை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பானையில் இருக்கிற காசை எடுத்தோடனே 2 பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ இதோட ஊருக்கு போனால் மாட்டிக்குவோமே அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன சண்டை, 50 பவுன் 50 பவுன் 100 பவுன் இருந்தது, அதுக்குள்ளே பிரிச்சுக்கலாம். பானை யாருக்குன்னா, பானை யாருக்கு அப்படின்னா, சரி அதை விற்றுருவோம், விற்றுட்டு ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா. 2 பேரும் உட்காந்துருந்தா எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருப்போம், பசிக்குது. உடனே ஒருத்தன் அடுத்தவன்ட்ட சொன்னான், அண்ணே ஒரு சின்ன உதவி, நான் இந்த பணத்தை பார்த்துக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கேன், நீ ஊருக்கு போய் உள்ள 4 இட்லி வாங்கிட்டு வா, நீங்கள் சாப்பிட்டு எனக்கு வாங்கிட்டு வா, இல்லை சோறு வாங்கிட்டு வா, ஒரு ஒரு தயிர் சோறோ குழம்பு சோறோ வாங்கிட்டு வா அப்படின்னா. என்ன இழிச்ச வாங்கி நினச்சிக்கிட்டேன், நான் அந்தாண்ட போனோன்னா நீ இந்த பவுனோட காணாமல் போடுவேன், திருட்டுப்ப, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னா. அப்போ நீ இங்கே உட்காருங்க, நான் வேணா ஊருக்கு போய் வாங்கிட்டு வரேன், பார்த்துக்க, ஏதாவது பசி இருக்குதுல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா. அப்படி யோசித்தான். சரி நீ போயிட்டு வா, நீ போய் எனக்கு வாங்கிட்டு வா, நீ சாப்பிட்டு எனக்கு வாங்கிட்டு வா. உட்காந்துருந்தான். அவன் வரத்துக்குள்ளே அவன் புத்தி மாறி போச்சு. என்ன மாறி போச்சு, இப்போ பானையில் இருக்கிற 50 பவுன் அவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமே, நம்மளோட இல்லாட்டி 100 கிடைக்குமேன்ற ஆசையில் மூங்கில் கம்பு பக்கத்தில் இருந்தது அப்படி ஒட்டச்சான் பாருங்க, கத்தி மாதிரி வந்தது, மறைச்சி வச்சான். அவன் சாப்பாடு கேரியரில் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து வச்ச உடனே சரின்னு வயிற்றில் குத்துனான். என்ன அப்படின்னா சாஞ்சா கீழே வந்துட்டான், ரத்தம் போட அப்படின்ட்டு கேரியரை திறந்து இவன் நல்லா வசதியாக எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு ஆசை தீர சாப்பிட்டு, என்னை ஏமாத்த நீங்கள் வார் இப்போ 100 பவுன் எனக்கு அப்படி சொல்லிட்டு கடைசி வாய் சோத்தையும் போட்டு கையை கழுவுனான், தலை சுற்றி கீழே விழுந்தான். ஏன் அந்த திருட்டு பைய சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டு வந்திருக்கான். இப்போ இவனும் செத்து கிடக்கிறான், அவனும் செத்து கிடக்கிறான், பணம் பானையில் அப்படியே இருக்குது. இது வந்து பழைய கதைங்க, இதுக்கு ஆட்கொல்லி அப்படின்னு பேர். பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி மனுஷனை கொல்லக்கூடிய சக்தி வந்து அது திடீர்னு கிடைக்கிற பணத்துக்கு, அதுவும் புதையல் மாதிரி கிடைக்கிற பணத்துக்கு ரொம்ப உண்டு. உறவுகளையெல்லாம் பகைக்க வைக்கும், மனிதர்களையெல்லாம் மிருகங்களாக்கும், 2 கால 4 காலாக்கும், இந்த கோர பல்லு உண்டு பண்ணும், கத்திக்கு உயிர் கொடுக்கும், என்னெல்லாமோ பண்ணும். ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருக்கிற மிருகத்தன்மை வெளியில் வரும். இதை பியூட்டிஃபுல்லாக படம் பிடிச்சிருக்காங்க சார். மக்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் யோசிக்கும்படியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க சார். நான் பொதுவாக படத்துக்கு போகிறதே இல்லை, எனக்கு அந்த மாதிரியான ஆசையே கிடையாது. ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பாளர் தியாகராஜா ஆனந்த ஜோதி வேதா பிக்சர்ஸ்னு அவர் வச்சுருக்கிறாராம். இந்த என்ன பண்ணாங்க, என்னை நேரில் வந்து பார்த்து நீங்கள் படம் பார்க்க வாங்க சார். நான் வரது இல்லைங்க, பொதுவாக எனக்கு அது ஒரு பெரிய ஆர்வம் இல்லைங்க. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், சினிமாவால் இந்த மக்கள் ரொம்ப நாசமாக போயிட்டாங்க அப்படிங்கிறது, குடியினால் எப்படி வீணாக போகிறாங்களோ அதே மாதிரி சினிமாவினாலேயும் மக்கள் வீணாக போகிறாங்கங்கிறது என் தனிப்பட்ட மனசில் இருக்கிற ஒரு அபிப்பிராயம். எனக்கு அந்த வேதனை உண்டு, அதனால் நான் படம் பார்க்க வரதில்லைன்னு. சார் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள், கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். ஆனால் இந்த படத்தை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியாது, ஏன்னா தேட்டர்லலாம் காலையில் தான் ஷோ போடுறாங்க, அப்புறம் போடுறது இல்லை. ஆனால் நாங்கள் ஸ்பெஷல் ஷோ போட்டு கூப்பிடுறோம் வாங்கோ அப்படின்னு. சரி போவோமே அப்படின்னு போனோம் சார். 2 மணி நேரம் போனதே எனக்கு தெரியாது. மனித குணம், அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திருநெல்வேலி பாஷை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தனி அந்த அந்த மொழி, ஏன்னா அது எங்கள் சொந்த ஊர், அதுதான் சிறந்த மொழிலாம் நான் பைத்தியம் மாதிரி பேச மாட்டேன். அது எங்கள் அப்பா ஊர், அம்மா ஊர், தாத்தா ஊர், பாட்டி ஊர், அங்கே தமிழ் பேசுகிறதே அது ஒரு தனி அழகாக இருக்கும். அந்த பேச்சு இருக்கேன், அந்த பேச்சிலேயே ஒரு 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 விதமான வெங்கல நாதம் ஒன்று கேட்கும். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் இசை தூண் இருக்குதுங்க, கல்லில் 7 ஸ்வரங்கள் எழுப்புகிற இசை தூண் இருக்குதுங்க. அந்த மொழியிலையும் அந்த 7 ஸ்வரம் எழுப்புகிற ஒரு குணம் இருக்குதுங்க திருநெல்வேலிக்காரங்க பேசுகிற தமிழில். அது ஒரு அழகு. இந்த மொழி பேச்சு எளிய வாழ்க்கை முறை, தூத்துக்குடியை பேஸ் பண்ணி வாழ்க்கை முறை, ஒரு நல்ல ஒரு திரைப்படம். சரி உட்காந்து பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். கதையை முழுக்க நான் சொல்கிறத விட ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். மனிதனை ஒரு மதம் என்ற அடையாளம் கொண்டு நல்லவன் கெட்டவன் என்று பிரிக்க முடியாது. இந்த பேசிக் அறிவே நம்ம ஜனங்களுக்கு இல்லை. அந்த மதம்னா கெட்டக்காரன், இந்த மதம்னா கெட்டவன், அந்த ஜாதினா கெட்டவன், இந்த ஜாதினா கெட்டவன், அந்த நாட்டுக்காரன் தான் கெட்டவன், இந்த நாட்டுக்காரன் தான், அப்படி கிடையவே கிடையாது.
பாருங்கள், நல்லவன் கெட்டவன் எல்லா மதத்துலேயும் இருப்பான். திருடன் வள்ளல் எல்லா மதத்துலேயும் இருப்பான். அயோக்கியன் யோக்கியன் ஞானி எல்லா மதத்துலேயும் இருப்பான். இதெல்லாம் வந்து இருப்பானா இருப்பார்கள். பெண்களையும் சேர்த்துங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். அப்புறம் தமிழன் மலையாளி அப்படின்னா வேறுபாடு தான் இருக்கும், சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். ஆனால் தமிழெல்லாம் நல்லவன், மலையாளிலாம் கெட்டவன், மலையாளிலாம் நல்லவன், தமிழெல்லாம் கெட்டவன், இது எல்லாமே குழந்தைத்தனமான பேச்சு. அவங்கவுங்க அரசியல் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லாட்டி இந்த தேர்தலில் நீங்கள் போய் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்னா எதையோ ஒரு வெறியை உண்டு பண்ணால் தான் ஓட்டு வாங்க முடியும். இந்த நாட்டோட சூழ்நிலை அப்படி. அதில் கூட என் பேச்சை கேட்டால் அந்த நாடு உருப்பிடும். தேர்தலுக்கு என்னத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணணும்? பேசாமல் டிவியில் அந்தந்த கட்சிக்காரங்க பேசணும், ஜனங்கள்லாம் ஓட்டு போடணும். ஃபோன்லேயே ஓட்டு போடுற வசதி வரலாம், ஓடிபி போட்டு எல்லோரும் ஓட்டு போடலாம். அப்படின்னா தேர்தல் செலவே கிடையாது, கட்சிக்கு தலைவே கிடையாது. கட்சிக்கு வசூல் பண்ணுறேன்னு நாளைக்கு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் பேச்சை கேட்டால் நாடு உருப்பிடுவோம். யார் கேட்குறா? கேட்க மாட்டாங்க. அது விடுங்க. ஏதோ நான் அதோ ஒரு அகங்காரத்தோடு பேசிட்டு நினைக்காதீங்க. ஒரு ஆத்தாமையில் பேசினேன், அவ்வளோதான். ஆத்தாமை, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. நல்ல அருமையான கேமரா, அருமையான லைட்டிங்கு, நல்ல இனிமையான மியூசிக்கு, இசை கோவிந்த் வசந்தா அப்படின்னாங்க. எல்லாமே புது பேராக இருக்குது. பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா அப்படின்னாங்க. பாட்டு கேட்குறதுக்கு எதமாக இருக்குது. ஒரு ஐயப்பசாமி பாட்டு வருது, ஒரு அந்த இஸ்லாமிய அந்த டியூனோட ஒரு அழகாக ஒரு பாட்டு வருது. அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி அப்பா, கேமரா ரொம்ப 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 அழகாக இருக்குது. சில கேரக்டர்ஸோட நடிப்பு, அந்த இஸ்மாயில் அப்படிங்கிற அந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறவர் கேரக்டர் நடிக்கிறவர் யாரோ ஹரிஷ் பேர்டி அப்படிங்கிறாங்க. எல்லாமே பேர் புதுசாக இருக்குது. எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாது. ரொம்ப மிதமாக அமைதியான ஒரு பாத்திரம். அவர் அந்த நடிகர் வந்து உண்மையில் பாராட்டணும். அதில் ஒரு ஏட்டையாவாக ஒருத்தர் நடிக்கிறாரு. அதெல்லாம் மனிதர்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அப்படியே அட்டகாசமாக நடிக்கிறாரு. நல்ல பிரமாதமாக அவருடைய நடிப்பு திறன் இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் கேரக்டர் நல்லவங்க கெட்டவங்கிறதெல்லாம் வேறு, நடிப்பு திறன்கிறது சினிமாவில் ரசிக்கணும்ல, அது ஒரு தனி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. நேரம் போனதே தெரியல. வெற்றின்னு யாரோ ஒரு தம்பி வந்து கதாநாயகனாக அதை செய்கிறாரு. அந்த இயல்பாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, மிகைப்படுத்தப்படலை, எக்ஸாஜரேஷன் கிடையாது, நம்ப முடியாத விஷயம் கிடையாது, அப்புறம் வந்து கோரமான விஷயங்கள் கிடையாது, ஆபாசமான விஷயங்கள் கிடையாது. இப்படிலாம் இல்லாமல் படம் எடுக்க முடியுமா? நானே மேடையில் பேச போய் நல்ல விஷயமா 4 விஷயம் பேசணுன்னா கூட விட மாட்டேங்கிறாங்க. நிறைய சமாதானம் பண்ணிக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். ஆனால் ஒரு படம் எடுக்கிறவங்க நிறைய சமாதானம் பண்ணிக்க முடியுமா? ஆபாசமாகவோ விரசமாகவோ ஒன்றுமே இல்லை. திரும்பி ஒரு கெட்ட வார்த்தை நடுநடுவில் படத்தில் வருது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்லாங்குக்கு அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய அந்த கதாநாயகன் ஒன்றும் அப்படியே உத்தம புருஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, நேர்மையானவன். ஒரு ஆவரேஜ் சராசரியான மனுஷன், ப்ளஸ் மைனஸ் உள்ளவன், பலவீனம் உள்ளவன், முதல்ல பணத்துக்கு வெறியாக இருக்கிறான், அப்புறம் மாறுறான். இது எல்லாமே அந்த மாதிரி ஒன்று. அதே நேரத்தில் அதில் ஒரு கேரக்டர் வருது, இஸ்மாயில் அப்படின்னு லாட்ரி டிக்கெட் விற்கிறவராக ஒரு கேரக்டர், யதார்த்தமான ஒரு பாத்திரம். இப்போ நாம் வந்து ஒரு மதத்தில் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்கிறது, ஒரு மதத்தில் எல்லாருமே கெட்டவங்க நல்லதுன்ற ஒரு பிராண்டுக்கு போயிட்டோம். அது ஒரே குடும்பத்தில் நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான். அப்போ நல்லவனாக இருக்கான், புள்ள கெட்டவனாக இருக்கான். அப்போ நல்லவனாக இருக்கான், மாப்பிள்ளை பணத்துக்காக கொல்லக்கூடாது பணத்துக்கு ரெடியாக இருக்கான். இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சொசைட்டியை. ஒரு குடும்பத்திலேயே நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த படத்தில் ஒரு காட்சி வருது. அதாவது அவரோட அந்த அந்த லாட்ரி சீட்டு விற்கிறவர் இஸ்மாயிலுக்கு அவருடைய அம்மா, மனைவி, பொண்கள், அந்த எளிய கிராம சூழ்நிலை, அவங்க மலையாளத்தில் புனலூரில் நடக்கிற மாதிரி சம்பவம், அந்த மாதிரி அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங்கு, அதை பிக்சரைசேஷன், அதை படம் எடுத்துருக்கிற அழகு, இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு பச்சை பசேல்னு ஒரு கிராமத்துக்குள்ளே ரொம்ப ஒரு நேர்மையாக வாழ்கிற ஒரு மனுஷனுடைய ஏழ்மை. நான் போயிருக்கேன் அது மாதிரி வீடுகளுக்கு. நான் அது மாதிரி வீடுகளுக்கு போயிருக்கேன். கும்பகோணத்தில் ஒரு தடவை போயிருந்தபோது ஒருத்தர் வந்து அவர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாரு. போய் பார்த்தா அந்த வீட்டோட ஏழ்மை அப்படி எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு அந்த அதுலேயும் வந்து அவர் என்னை சாப்பிட கூப்பிட்ருக்காரு, நீங்கள் வாங்க சாப்பிட வரணும் அப்படின்னு. காரே போக முடியாது சார் உள்ளுக்குள்ளே, அந்த மாதிரியான தெரு. அப்புறம்லாம் நான் அந்த அன்பெல்லாம் பார்த்து வேர்ந்திருக்கிறேன். ஆனால் அதுலேயும் நேர்மையாக இருக்கணும், ஏழ்மையிலையும் நேர்மையாக இருக்கணும்னு சில பேர் உறுதியாக இருப்பாங்க.
இன்றைக்கி அந்த மாதிரி கருத்தெல்லாம் ஏற்படுத்துறது கஷ்டம். ஏழ்மையிலும் நேர்மை அப்படிங்கிற கருத்தை ஏற்படுத்துவது கஷ்டம். எனக்கு தெரியல, இன்றைக்கி எல்லாரும் 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி, ஐயோ 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 10,000 கோடி 10,000 கேடி, இன்னும் 10,000 கேடியை உண்டு பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோடியை இல்லை, கேடியை. நீங்கள் இலவசமாக வர்ற பணம் இருக்குது பாருங்கள், நல்ல குடும்பத்தை உண்டு பண்ணாதுங்க. நீங்கள் உங்கள் வாரிசுகளுக்கு மோசமான பணம் வச்சுட்டு போனீங்கன்னா அதுங்க ஒன்று உருப்படாததாக போகும், பொறுக்கியாக போகும், இல்லைன்னா ஒழுக்கம் இல்லாததாக போகும், ஊதாரியாக போகும், சோம்பேறியாக போகும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி மகாத்மா காந்தி அதான் சொல்லுவார், ரொம்ப சொத்துக்கத்தெல்லாம் சந்ததிக்கு வைக்காதீங்கப்பா, வச்சா வீணாக போடுவாங்க அப்படின்னு. அந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு பேர் காந்தியினுடைய அந்த கருத்தின்படி அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க தெரியுங்களா? சரி, அது இருக்கட்டும். அந்த படத்தோட பேர் இப்போ சொல்கிறேன், பம்பர் அப்படின்னு. மனுஷனுக்கு வெறும் கொஞ்சம் பணம் இல்லை, பம்பர் லாட்ரி அடித்தா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டிலலாம் லாட்ரி ஒழிச்சிட்டோம். அதில் ஒரு வசனம் வருது, விழுந்தால் வீட்டுக்கு விழாட்டி நாட்டுக்குன்னு. அது கெட்ட பழக்கங்கள்லேயே கூட சூதாட்டமாக மாதிரி கருதப்பட்டால் கூட அவ்வளோ கெடுதலாக நினைக்க முடியாது. ஏன்னா விழாத போனால் கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது டோட்டலாக. அதில் கொஞ்சம் பேருக்கு கமிஷன் போகும், அதே சமயத்தில் மற்றது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அரசு ஆக்கப்பறிகள் வரி போட்டால் வரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஜனங்களுக்கு கட்டுறதுக்கு. நான் கூட சொன்னேன், இது மனிதனுடைய ஆசையின் மீதான வரி. லாட்ரி டிக்கெட்டுங்கிறது அவனுக்கு ஒரு ஆசை வருது பாருங்கள், அந்த ஆசையின் மீதான வரி. அதில் ஒரு தாத்தா என்ன பண்ணுறாரு, பணங்கிறது கால் செருப்புக்கு சமம். எப்படி? ₹1 ₹2 இல்லை. பொண்ணு கல்யாணம் பண்ண முடியல, வீடு ஜப்தியாக போகுது, அப்போ கூட நேர்மையாக இருக்கணும். எவனையோ காப்பாற்றணும், அவனுக்குரியதை அவனுக்கு கொடுத்துடணும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவனுக்குரியதை அவனுக்கு கொடுத்துடணும். பிறர் பங்கை திருடாதீர்கள், பிறர் பங்கினை திருடுதல் வேண்டாம், பாரதியோட வரி அது. அடுத்தவனுக்கு நீ என்ன உரியதோ அதை திருடக்கூடாது. சில பேர் புஸ்தகத்தில் கூட அடுத்தவங்க கருத்தை எடுத்து தாங்கறதா போட்டுக்கிட்டு பேர் போட்டுக்கிறேன். டிசிஎஸ்லேயே யாரோ எழுதுனதுக்கு கொடுத்தது தாம்பேரில் போட்டுக்கிட்டு பட்டம் வாங்கிக்கிறான். எவன் நிலத்தையோ வளைச்சி போட்டு சில பேர் உட்காந்துக்கிட்டு வீடு கட்டிக்கிறான். ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. பிறர் பங்கினை திருடுதல் வேண்டா, பாரதியினுடைய வார்த்தை. இதை விரசமில்லாத காதல், ஆபாசமில்லாத ஒரு முழு படம். 1-2 இடத்துல கொஞ்சம் மசாலா போட்டிருக்கிறாங்க இல்லையா, மசாலா போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு 2-3 டான்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் கூட டாலரபிள். அந்த மாதிரி ஒரு படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. செல்வகுமார் டைரக்டர், அவரையும் சொல்லணும்ல, படத்தை அழகாக இயக்கி இயல்பான நடிப்போட, யாரையும் செயற்கையாக இல்லை. மைனி ஏன் மைனி அப்படின்னு எல்லாம் திருநெல்வேலி பழக்கம், தூத்துக்குடி வழக்கம், பெண்கள் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிறது. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ். பணம் வரத்துக்கு முன்னாடி பகையாக இருந்தவன் எவ்வளோ பேர் பணம் வந்தோடனே எப்படி மாறுறான் அப்படிங்கிற அந்த சேஞ்சஸ், அந்த மனிதனுடைய வக்கரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த படத்தை உருவாக்கணும்னு நினச்சவங்கள பாராட்டுறேன். ஐ கங்க்ராச்சுலேட் தட் என்டையர் டீம். அந்த டீமோட முயற்சியை மனப்பூர்வமாக நான் வாழ்த்துறேன். நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போங்கப்பா. நல்லவங்களாக மக்கள் மாறணும் இல்லையா? நிறைய நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போங்க. முடிஞ்சவங்க அந்த படத்தை, நான் எந்த படத்தையாவது ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, கமர்ஷியலாக ஏதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு உண்டா? இல்லை. அதில் இருக்க விஷயம் நல்லா இருக்குது, நல்ல விஷயம், நல்லதை தேடி பார்க்கலாமே, என்ன தப்பு?